பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசம். அல்லேலூயா. நாங்க இங்க ஜெபிக்கிற நம்ம ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போய் ஒரு தூப கலசத்தில் அதை சேர்த்து வைக்கிறார். அல்லேலூயா. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் அல்ல தட்டுவதே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், பரலோகத்துல அந்த புஸ்தகத்தை திறக்கும் போது 24 மூப்பரும் தாழ பணிகிறாங்க. பரிசுத்தவான்களின் ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசம். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் பரலோகத்துல சேமித்து வைத்திருக்கிறார். மறந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. அந்த கண்ணீரை எல்லாம் கர்த்தர் தன்னுடைய துருத்தியில் வைத்திருக்கிறது. உண்மையா சொல்ல, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில ரொம்ப விசேஷமானவங்க. யோசிச்சு பாருங்க, ஜெபிக்கிற நாம மறந்து போனால் கூட நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அதை அப்படியே கொண்டு போய் பரலோகத்துல அப்படியே சேகரிச்சு பேங்க்ல வைக்கிற மாதிரி. நமக்கு நிறைய நகை இருந்துச்சுன்னா பேங்க் லாக்கர்ல வைப்போம், அப்படிதானே? அல்லேலூயா. ஏனென்றால் அது தங்கம், அது ரொம்ப மிக முக்கியமானது, ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும். அது விட மேலாக ஆண்டவர் என் பிள்ளைங்க வடிக்கிற கண்ணீர், என் பிள்ளைங்க ஏறெடுக்கிற ஜெபங்கள், ஆகவே நான் அப்படியே கொண்டு போய் நான் அப்படியே சேகரித்து வைப்பேன். அல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் பதில் தருவார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு 3 பதில் தான் தருவார். ஒன்னு எஸ்ன்னு சொல்லுவார், ஒன்னு நோன்னு சொல்லுவார், ஒன்னு வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். அவன் கண்டிப்பாக பதில் கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம நீதிமான்களாக இருக்கும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். சகரியா ஜெபம் பண்ணி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஆனா கர்த்தர் மறந்தாரா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நமது நாமத்திற்காக காண்பித்துள்ள அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. நீங்க ஆண்டவருக்காக பட்ட ஒவ்வொரு பிரயாசத்தை கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஒருவேளை மனிதர்கள் நம்மளை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், கனப்படுத்தாமல் இருக்கலாம், நான் ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். அவர் சொல்றாரு, என் தாசன், நான் தான் உன்னை உருவாக்கிறேன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. கர்த்தர் என்ன மறக்காது இருக்கும் போது என் ஜெபத்தை மறக்காம இருக்க மாட்டாரா? அல்லேலூயா. கண்டிப்பாக பதில் தருவார். சகரியா ஒரு குற்றமற்றவனாய் காக்கப்பட்டார், நீதிமானாய் இருந்தார். அவை கர்த்தர் அவன் ஏறெடுத்த ஜெபத்தை அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போய் வைத்து ஏற்ற நேரம் வரும்போது பதில் கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், சிலருக்கு ஏற்ற நேரம் வந்திருக்கிறது. நீங்கள் விரும்பின காரியத்தை கர்த்தர் சிறப்பாக போகிறார். நான் ஏதோ ஒரு போற போக்குன்னு சொல்ல மாட்டேன், நான் ஆவியில நிறுவப்பட்டு சொல்கிறேன்.